உங்களுக்கெல்லாம் தெரியும், அஜித் குமார் சினிமாவில் ஒரு எப்படி போனது? திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை பொறுத்த வரைக்கும் தெரியும், இது முற்றிலும் ஜனநாயக கட்சி. வேட்பாளர் தேர்வு என்பது தலைமை கழகம் யார் விண்ணப்பம் அளித்துள்ளவர்களிடம் நேரிலே அழைத்து அவர்களிடம் கலந்து ஆலோசனை செய்து தொகுதியுடைய நிலவரத்தை கேட்டு அரசாங்கத்துடைய திட்டங்கள் எந்த அளவிற்கு மக்களை சென்றடைந்திருக்கிறது என்பதையெல்லாம் அறிந்துதான் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பயுமே வேட்பாளரை தேர்வு செய்வது வழக்கம். ஒரு ஜனநாயக கட்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டு. TN சேஷன் தேர்தல் ஆணையாளர் ஒரு முறை சொன்னார், இந்தியாவிலே இருக்கக்கூடிய அனைத்து மாநில கட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. எதற்காக சொன்னார் என்றால், ஜனநாயக முறையிலே இயக்கத்தையும் அமைப்பையும் வைத்திருக்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். ஆக தேர்தல் என்பது ஜனநாயகத்தின் திருவிழா. தேர்தல் ஆணையாளர் சொல்றப்ப சொன்னார், தி எலெக்ஷன் இஸ் ஃபெஸ்டிவல் ஆஃப் சொல்லுவார். அதுபோன்று இந்த ஜனநாயக திருவிழாவிலே இன்றைய தினம் இங்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் தலைமை கழகத்திலையும் அனைத்து விண்ணப்பதாரர்களையும் அழைத்து பேசி அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு ஆலோசனை செய்து எங்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். தொகுதியுடைய நிலவரம் கேட்டிருக்கிறார்கள், அரசாங்கத்துடைய திட்டங்கள் எப்படி போயிருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. குறிப்பாக நாங்கெல்லாம் வந்திருக்கக்கூடியது நாமக்கல் மாவட்டம். இந்த நாமக்கல் மாவட்டத்தில் 5 ஆண்டு காலம் என்னென்ன பணிகள் செய்தீர்கள் என்று கேட்டார்கள். இந்த நாமக்கல் மாவட்டம் சேலம் மாவட்டத்திலிருந்து தனியாக பிரிஞ்ச ஒரு மாவட்டம் 1996ஆம் ஆண்டு. இந்த மாவட்டத்திற்கான அனைத்து அடிப்படை வசதிகளும் இப்பொழுதுதான் நாங்கள் பூர்த்தி பண்ணியிருக்கிறோம். இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நம்முடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பொறுப்பேற்ற பிறகுதான் இந்த நாமக்கல் மாவட்டத்தில் அனைத்து அடிப்படை வசதிகளையும் பூர்த்தி பண்ணியிருக்கிறோம். நான் ஏதோ வாய் வார்த்தைக்காக சொல்லவில்லை, ஒவ்வொன்றுக்கும் ஆதாரமும் உதாரணமும் என்னிடத்திலே இருக்கிறது. நாமக்கல் மாவட்டத்திற்கென்று ஒரு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி இல்லாமல் இருந்தது. சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது நாமக்கல் மாவட்டத்திற்கு தனியாக ஒரு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியை நாங்கள் உருவாக்கி அந்த மக்களுக்கு இப்பொழுது ஏழை எளிய மக்களுக்கு, விவசாயிகளுக்கு, மகளிர் சுய உதவி குழுவுக்கு அதிக அளவிலே கடன் கொடுத்து வருகிறோம். நாமக்கல்லில் நீண்ட நாள் பிரச்சனையாக இருந்தது குடிநீர் பிரச்சனை. அந்த பிரச்சனை ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில 854 கோடி ரூபாயில குடிநீர் பிரச்சனையை சரி செய்து அனைத்து மக்களுக்கும் சுத்தமான குடிநீரை வழங்கியிருக்கிறோம். என்னால் சொல்ல முடியும், ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி, நாமக்கல் சட்டமன்ற தொகுதியை உட்பட்ட புதுச்சத்திர பகுதியில் ஒவ்வொரு குக்கிராமத்திற்கும் காவிரி தண்ணியை வழங்கியிருக்கிறோம். எந்த குக்கிராமத்திலும் குடிநீர் பிரச்சனையே இல்லை என்று அடித்து சொல்லக்கூடிய அளவிற்கு நாங்கள் அந்த பிரச்சனையை சரி செய்திருக்கிறோம். அதே போன்று நாமக்கல்ல தீர்க்கப்படாத பிரச்சனையா இருந்தது. உங்களுக்கெல்லாம் தெரியும், நாமக்கல் என்பது வளர்ந்து வருகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மாநகரம். தலைவர் இப்ப அதை மாநகராட்சியாக தரம் உயர்த்தி இருக்கிறார். இங்க அதிகமான இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய லாரி எங்கிருந்து போகுதுன்னா நாமக்கல் இருந்து தான் போகுது. இந்தியா முழுக்க முட்டை எங்க சப்ளை பண்றோம்னா நாமக்கல் இருந்து தான் போகுது. இப்பேற்பட்ட வளர்ச்சி மகந்த இந்த மாவட்டத்துக்கு ஒரு புறவழிச்சாலை இல்லாமல் இருந்தது. இது எந்த ஆட்சியாளராலும் யாராலும் செய்ய முடியாத நீண்ட பிரச்சனையாக இருந்தது. ஆனால் இன்றைய தினம் மாண்புமிகு முதலமைச்சர் ஆட்சியிலே நாமக்கலுக்கு புறவழிச்சாலையை அமைத்து கொடுத்து முழுக்க இன்னைக்கு நாமக்கல் போக்குவரத்து நெரிசலை நாங்கள் தவிர்த்து இருக்கிறோம். அதே மாதிரி திமுகனா சாமி கும்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்து சமய அறநிலைத்துறை இன்னைக்கு நாமக்கல்ல 100 ஆண்டு காலமாக நாமக்கலுக்கு புகழ் பெற்றவர் ஆஞ்சநேயர், நரசிம்மர் சன்னதி இருக்கிறது. இதற்கு 100 ஆண்டு காலமாக தெப்ப திருவிழா நடைபெறாமல் இருந்தது. அந்த 100 ஆண்டு கால தெப்ப தேர் திருவிழாவை சிறப்பாக நடத்தியிருக்கிறோம். அதே மாதிரி நாமக்கல் இருக்கிற நயனாமலைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லா அமைச்சர்களுடைய கூட்டு முயற்சியில இன்றைய தினம் அதற்கு சாலை அமைத்து இருக்கிறோம். நயனாமலை கோயிலுக்கு என்ன எதற்காக சொல்கிறேன் என்றால், ஆன்மீகவாதிகளுக்கும் இறை பக்தர்களுக்கும் நாம் நாமக்கல்லில் என்ன செய்திருக்கிறோம், இதையெல்லாம் எங்களுக்கு வெளியிலே சித்தரிக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் ஆதாரபூர்வமாக இதை செய்து முடித்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். இது மட்டும் இல்லாம உங்களுக்கெல்லாம் தெரியும், அஜித் குமார் சினிமாவில் ஒரு சிட்டிசன் ஒரு படம் தெரியுமா? சிட்டிசன் படத்துல வரக்கூடிய கிராமம் பேர் என்ன சொல்லுங்க? நீங்களே நீங்க வேண்டாம், செய்தியாளர்கள் சொல்லிட்டோம். என்ன? அத்திப்பட்டுன்னு அந்த மாவட்டத்திலிருந்து தனித்து விடப்பட்ட ஒரு கிராமம். அதே மாதிரிதான் நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் பக்கத்தில் போதமலைன்னு இருந்தது. அது அந்த மாவட்டத்திலிருந்து தனித்து விடப்பட்டது. இந்த நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு அது துண்டிக்கப்பட்டிருந்தது. அதுக்கு சாலை வசதி இல்லாமல் இருந்தது. பழங்குடியினர் மக்கள் அங்க 4000 பேர்த்துக்கு மேல் வசிக்கிறார்கள்.
சிறுதானியங்கள் மில்லட்னு இப்ப சொல்றோம்ல, இது சிறுதானியங்கள் 2000 ஹெக்டேர்ல விளையுது. அந்த பகுதிக்கு சாலை அமைக்க முடியாமல் இருந்தது. நம்முடைய துணை முதலமைச்சரும் முதலமைச்சர் அவர்களுடைய சீரிய முயற்சியில இன்னைக்கு 140 கோடி ரூபாய்க்கு சாலை அமைத்து போக்குவரத்தை துவக்கி அந்த மக்களுடைய வாழ்க்கையை பொருளாதாரத்தை உயர்த்தி இருக்கிறோம்.